பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர். பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இது இன்னும் சொல்ல போனால் தமிழில் சொன்னால் நிறைய பேருக்கு புரியல. சவுத், நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இறைவன் அந்த நிலத்தில் எப்படி இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால், தென்மேற்கில் கால் வைத்து, வடகிழக்கில் தலை வைத்து, வடமேற்கில் கை வைத்து, தென்கிழக்கில் கை வைத்து படுத்திருக்கிறதாக அர்த்தம் அந்த நிலத்தில். அப்போ இப்போ புரியும், கடவுளோட தலை இருக்கிற இடத்துல நம்ம என்ன வைக்கணும். எது வடக்கு எது தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ நாங்கள் எப்படி சார் ஈஸியான முறையில் நாங்கள் கண்டறிஞ்சிக்கலாம்? அதாவது இது நான் ஒரு கடமையோட ஒரு பதிலாக சொல்கிறேன். கட்டாயமாக இந்த தலைமுறையில் உள்ளவங்க தயவு செய்து திசைகளை தெரிஞ்சுக்கணும், பாடமாக படிச்சுக்கணும். கிழக்கு என்பது சூரியன் உதயமாகிற திசை இல்லையா, அது தெரியும். அப்போ மேற்கு என்பது சூரியன் அஸ்தமாகிற திசை இல்லையா. அப்போ கிழக்கு நோக்கி நின்றுக்கிட்டு கையை ரெண்டையும் தூக்குனீங்கன்னா பட் என்ன மாதிரி பொருட்களை வாஸ்துப்படி என்ன மாதிரியான இடங்கள்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் சார். ஸோ அதற்கான தீர்வு எதை நான் சொல்லுங்க சார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே ஒரு சொந்த வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா வாஸ்து கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போகிறாங்க அப்படின்னா அதுக்குமே வாஸ்து பார்த்து போகணுமா சார்? சொந்த வீடு மட்டும் இல்லை, வாடகை வீட்டுக்கு போனாலும் வாஸ்து பார்த்து போகிறது நல்லது. பட் இந்த செய்தியை கேட்குற இடத்துல சில நேரங்களில் வீட்டு ஓனர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வாஸ்து பிரகாரப்படி இந்த செடி வளர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா சார்? ஒவ்வொரு சம்பவத்திற்கு பின்னாடும் ஒரு வியாபார நோக்கம் என்பது இருக்குது. ஒரு கோயில் திருவிழா, அந்த கோயிலை சுற்றி எத்தனையோ கடைகள் போடுறாங்க, எத்தனையோ பேர்களுக்கு வியாபாரம், எப்படியோ பொருளாதார சுழற்சி என்பது ஏற்படும். எல்லாம் வியாபாரம். அதனால் இதெல்லாம் சும்மா, அதாவது நாம குறைய வச்சுக்கிட்டு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே ட்ரெண்டியாக போயிட்டு இருக்க ஒரு டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் பற்றி தான். ஸோ இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமே பார்த்து வாஸ்துப்படி நம்ம செய்வோம். ஸோ அது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானதா அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வாஸ்து நிபுணர் ராமலிங்கம் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வினாக்களுக்கு அவங்க கிட்ட விடைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களை சந்தித்துல ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட கனவே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லபடியாக ஒரு வீடு கட்டணும், அந்த வீடுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பொதுவாகவே அந்த ஆசைகள் இருந்தாலுமே நம்ம பார்த்து கட்டுற வீட்டுக்கு நம்ம வாஸ்து பிரகாரம் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு ஆர்வமாகவே இருப்பாங்க. ஸோ பொதுவாக வாஸ்து அப்படின்னா, வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா என்ன சார்? ஆமாம், இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி தகவல்கள் எத்தனையோ வெளியில் இருக்கு. சில பேர் இது முன்னாடி எல்லாம் கிடையாது, இப்போ தானே பார்க்குறீங்க, இது எப்படியோ ஒரு பூதாகரமாக செய்தியை பரப்பி விட்டாங்க இப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பேசப்படுகிறத கேட்குறோம். சில பேர் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு, ஏமா இது பண்ணுறதே பண்ணுறோம், வீடு வாழ்நாளில் ஒரு வாட்டி கட்ட முடியும், ஒரு வாட்டி வாங்க முடியும், அதை ஒரு ரூலுக்கு உட்பட்டு நம்ம கட்டிக்கிட்டா நல்லது தானே, வசதியாக நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆர்வத்தில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த வாஸ்து அப்படிங்கிறத முதல்ல உண்மையாக அது எப்படி எதோட கனெக்டிவிட்டி பண்ணி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு நம்ம பெரிய ஆளுங்க சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டம் என்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வெட்ட வெளியில், இந்த பூமியில் என்னெல்லாம் இருக்கோ அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. உதாரணமாக வெளியில் சூரிய வெளிச்சம், ஹீட் இருக்குது, நமக்குள்ளே அந்த ஹீட் இருக்கிறதுனால தான் உயிரோட்டம் இருக்குது. வெளியில் தண்ணி இருக்குது, அது ரத்தமாக உள்ளே இருக்குது. வெளியில் மண் இருக்குது, அது எலும்புல மஜ்ஜையாக இருக்குது. இப்படி எல்லாமே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த உருவத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த வஸ்துகள் வெளியில் இருக்கக்கூடியதோடு எந்த அளவுக்கு ஒத்து போகணுமோ அதுதான் வாஸ்து. அப்போ இந்த மனித ஜீவன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா வெளியில் என்னென்னலாம் இருக்குதோ அதை முறைப்படி உள்வாங்கி கொண்டால் இவன் ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லையா. அப்போ வெளியில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ எந்நேரமும் ஏசிலேயே உட்காந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. இது எந்த அளவுக்கு நல்லதுன்னு கேட்டால், ஏதோ ஒரு வயசில் ஒரு கம்ஃபர்டபுளுக்கு நல்லதாக இருக்குமே தவிர, ஆனால் சூரிய வெளிச்சத்தை மாதிரி இந்த வெளிச்சம் பயன் கொடுக்குமானா இல்லை.
அப்போ அந்த சூரிய வெளிச்சம் இயற்கை. அந்த சூரிய வெளிச்சத்தை எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது வாஸ்துவில் ஒரு விதி. அது நிறையாவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது, சமநிலைகள் இருக்கணும். இதே மாதிரி தண்ணி எங்கே வைக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், ஒரு பாத்ரூம்னா எங்கே இருக்கணும், அதில் எந்த பக்கம் பார்த்து நின்று குளிக்கணும், அந்த பாத்ரூமில் எங்கேருந்து தண்ணி மூலையில் வரணும், கிச்சன் எங்கே இருக்கணும், அதுக்கு நம்ம எந்த இடத்துல நின்று சமைக்கணும், அப்படி சமைச்சா அங்கே நிற்கிறவங்களுக்கு பெனிஃபிட் என்ன, அந்த சமையல் என்பது ஒரு இன்புட் எனர்ஜி அங்கே உயிர் வாழ்கிற ஜீவன் மக்களுக்கு. அப்போ அந்த மக்கள் எல்லாம் எப்படி சௌரியமாக இருப்பாங்க, இப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும், அதாவது டோட்டலாக சொல்ல போகணும்னா ஒருத்தர் நிம்மதியாக வாழணும்னா ஆரோக்கியம் தேவை, ஆயுள் பராக்கிரமம் இருக்கணும், வசதி வாய்ப்புகள் வேணும், அந்த வசதிகளை என்ஜாய் பண்ணக்கூடிய மனசு வேணும், அந்த மனசோடு சேர்ந்து நல்ல மனைவி மக்கள் வேணும், அந்த மனைவி மக்கள் நல்லா முன்னேறணும். இது எல்லாம் ஒரு புள்ளியிலிருந்து துவங்குகிற விஷயங்கள். ஒரு மனிதன் திருமணம் செய்கிறான், அந்த புள்ளியிலிருந்து தான் இவ்வளவு நீளத்துக்கும் ஒரு பின்னாடி வரக்கூடிய சந்ததி வரைக்கும் இழுத்துக்கிட்டு போகுது. இத்தனையும் சிறப்பாக அமையணும்னா நம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கக்கூடிய இந்த வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டவங்க கண்டிப்பாக நல்லா தான் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு செட்டிநாட்டு பக்கமெல்லாம் போனீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய வீடுகளில் சில பேர் வசதியாக வாழ்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த காலத்தில் கூட தற்செயலாகவே பார்க்காமல் கெட்டியும் மிகச் சிறப்பாக வாஸ்துபடி அமைந்த இல்லங்கள் உண்டு. அந்த வீடுகளில் இன்றைக்கும் அந்த உயிர் வாழ்கிற மக்கள் அல்லது ஜீவனம் அல்லது உயர்வு தொழில் இப்படிப்பட்ட அனைத்துமே சிறப்பாக இருக்கிறத பார்க்குறோம். அதனால் வாஸ்து என்பது வேறு ஒன்றுமே இல்லை. ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் சந்ததி விருத்தி பெறுவதற்கும் இதெல்லாம் படிப்படியாக ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை சார்ந்து நாம் முன்னேற நினைக்கிற போது இதை பயன்படுத்தி கொண்டால் அந்த முன்னேற்றம் இன்னும் தெளிவாக இருக்கும். ஜாதகப்படி என்னதான் கிரக சஞ்சாரங்களில் யோகங்கள் இருந்தாலும் வாஸ்துவின் அடிப்படையில் குறைகள் இருக்குமானால் அந்த யோகங்களை கூட சில இடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க வர்றீங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்குமா நேரம், நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்ப வர்றீங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே எனக்கு வரல சார், கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கிறேன், ஆனால் நீங்கள் சொன்ன டொனிக்கு தகுந்த மாதிரி எனக்கு இன்னும் பெரிய வளர்ச்சி வரல. அப்போ ஏதோ வாஸ்து குறைபாடுகளில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வர வேண்டியதை நீங்கள் அதை அடையாளம் பார்த்து எடுத்துக்கொள்ள தெரியல, அந்த மனமயக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க. இதுக்கு காரணம் அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து. இப்படிங்கிறதுனால வாஸ்துவை பயன்படுத்திக்கிட்டால் எவ்வளோ நல்லதுங்கிறது பயன்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் தெரியும், புரியும். ஓகே சார். ஸோ வாஸ்து சாஸ்திரத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஈசானி மூலை அப்படின்னு சொல்கிறாங்களா சார், அப்படின்னா என்ன சார்? எஸ், இப்போ வாஸ்துவை பொறுத்தளவுமா 8 திசைகளை குறிப்பிடுறோம். 8 திசைகள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்போ 4 திசைகள் அனைவரும் அறிந்தது, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இது இன்னும் சொல்ல போனால் தமிழில் சொன்னால் நிறைய பேருக்கு புரியல. சவுத், நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த 4 திசைகளுக்கும் நடுவில் ஒன்று உண்டு. இப்போ உதாரணத்துக்கு தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் வரக்கூடியது தென்மேற்கு, சவுத் வெஸ்ட். அதே மாதிரி மேற்குக்கும் வடக்குக்கும் நடுவில் வரக்கூடிய மையப்புள்ளி நார்த் வெஸ்ட். வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் வரக்கூடிய மையப்புள்ளி நார்த் ஈஸ்ட், அதுதான் நீங்கள் கேட்குற ஈசானம். அதே மாதிரி கிழக்குக்கும் தெற்குக்கும் மையத்தில் வரக்கூடிய புள்ளி சவுத் ஈஸ்ட். ஸோ இப்போ நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் ஈஸ்ட் வரும். இந்த நார்த் ஈஸ்ட்டை நம்ம பெரியவங்க எப்படி சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு நிலத்தில் அது நீங்கள் எப்படி ஒரு பெரிய கிரவுண்டோ ஒரு கிரவுண்டோ அரை கிரவுண்டோ எது இருந்தாலும் இறைவன் அந்த நிலத்தில் எப்படி இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால் தென்மேற்கில் கால் வைத்து வடகிழக்கில் தலை வைத்து வடமேற்கில் கை வைத்து தென்கிழக்கில் கை வைத்து படுத்திருக்கிறதாக அர்த்தம் அந்த நிலத்தில். அப்போ இப்போ புரியும், கடவுளோட தலை இருக்கிற இடத்துல நம்ம என்ன வைக்கணும்? நெருப்பு வைக்கக்கூடாதா? கடவுள் அருள் தலைன்னா நீங்கள் அதை உடனே தலை தான் அங்கே இருக்குமான்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு சுபமான செய்தி. இப்போ நம்ம தலையிலேருந்து தான் எல்லா எண்ணங்களும் வருது. அப்போ வடகிழக்கு திசையில் தான் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தோன்றுகிற எண்ணங்கள் வெளிப்பாடு. நல்ல எண்ணங்கள், அமைதியான எண்ணங்கள், ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள், இதெல்லாம் வடகிழக்கில் தோன்றும். அப்போ வடகிழக்கில் ஒரு பூஜை ரூம் வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. அந்த இடத்துல போய் நின்று சாமியை கும்பிடுற போது, ஒரு விளக்கேற்றுற போது இயல்பாகவே அந்த இடத்துல விளக்கேற்றுற போது அந்த ஆத்ம திருப்தி ஏற்படும். ஒரு பூஜை பண்ணால் அந்த இடத்துல ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும், நல்ல எண்ணத்தோடு வெளியில் போக தோணும். இப்படிப்பட்ட சகல நிகழ்வையும் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி என்பது வடகிழக்கு. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் கிச்சன் வச்சுருவாங்க. இந்த கிச்சன் வைக்கிறதுனால என்ன நடக்கும்னு கேட்டால், அந்த வடகிழக்கு என்பது ஒரு எனர்ஜியை கொடுக்குற இடம் இல்லை, அமைதியை கொடுக்குற இடம். அப்போ வடகிழக்கில் கிச்சன் வச்சுக்கிட்டா அந்த வீட்டில் அந்த பெண்மணி இன்ட்ரெஸ்டாக சமைக்க மாட்டாங்க.
இல்லை டேஸ்ட்டாக சமைக்க மாட்டாங்க, இல்லை ஐயோ நேரம் ஆயிடுச்சு சமைக்கணுங்கிற எண்ணத்துக்கு வரமாட்டாங்க, இல்லை அதையும் கடந்து சமைத்தால் அந்த வீட்டில் அந்த குழந்தைகள் அதை விரும்பி சாப்பிடாது, இல்லை கண்டிப்பாக ஏதாவது மீட்டிங் வந்துருச்சுன்னு வெளியில் சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த சாப்பாடு வேஸ்ட்டாக போகும். இதெல்லாம் தான் வடகிழக்கு என்பது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய இடம், கடவுள் அருள் இருக்கக்கூடிய இடம். நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே இறைவனோடு ஒப்பிட்டே பார்த்து பழக்கப்பட்டவர்கள். வடகிழக்கு என்பது கடவுள் அருள்ன்றோம். இந்த கடவுள் அருளுங்கிறத பாசிட்டிவ் எனர்ஜின்னு எடுத்துக்கலாம். அதனால் வடகிழக்கு எப்பொழுதுமே ஒரு வீட்டில் மிக தூய்மையாக இருக்கணும், நல்லா இருக்கணும். ஒரு மியூசிக் ரூம் வச்சுக்கலாம், ஒரு லைப்ரரி ரூம் வச்சுக்கலாம், ஒரு ஸ்டடி ரூம் வச்சுக்கலாம், குழந்தைகளை அங்கே உட்கார வச்சு பாடம் படிக்க சொல்லலாம், பூஜை ரூம் வச்சுக்கலாம், பெரியவங்க பஜனைகள் உட்கார்ந்து பாடலாம். இன்னும் வயதானவர்கள் வீட்டில் வந்து ஒரு 70 வயசு 80 வயசில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு படுத்து தூங்குறதுக்கு இடம் கொடுக்கலாம் அந்த இடத்த. இந்த மாதிரி வடகிழக்கு என்பது ஒரு வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அந்த வடகிழக்கு ஒரு வீட்டில் சரியாக இருந்துட்டாலே அந்த வீட்டுக்குள்ள நல்ல ஜீவராசிகள், நல்ல ஒரு நாய்க்குட்டியாக இருந்தாலும் கூட அது நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்களா இல்லையா? அதனால் வடகிழக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்பவே விலாவரியான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க சார். இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நம்மளோட எப்படி சொல்ல, முன்னோர்களில் நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து சொல்லுவாங்க இது வடக்கு இது கிழக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுவே இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரியான ஆட்களுக்கு வந்து அது தெரியாது. ஸோ எது வடக்கு எது தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ நாங்கள் எப்படி சார் ஈஸியான முறையில் நாங்கள் கண்டறிஞ்சிக்கலாம்? அதாவது இது நான் ஒரு கடமையோட ஒரு பதிலாக சொல்கிறேன். கட்டாயமாக இந்த தலைமுறையில் உள்ளவங்க தயவுசெய்து திசைகளை தெரிஞ்சுக்கணும், பாடமாக படிச்சுக்கணும். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் மனிதன் திசைகளை சார்ந்து தான் பயணமே பண்ணலாம். அப்படிப்பட்ட முக்கியமான செய்திகளை இன்னைக்கு நம்ம படிக்காமல் விட்டுடுறோம். இதுக்கு சிம்பிளா எப்படி தெரிஞ்சுக்கலாம்டா, கிழக்கு என்பது சூரியன் உதயமாகிற திசை இல்லையா? தெரியும். அப்ப மேற்கு என்பது சூரியன் அஸ்தமாகிற திசை இல்லையா? அப்ப கிழக்கு நோக்கி நின்றுகிட்டு கைய ரெண்டையும் தூக்குனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரக்கூடியது வடக்கு, ரைட் ஹேண்ட் சைடு வரக்கூடிய தெற்கு. இப்போ வடகிழக்குங்கிறது எப்படி பார்க்கறது? கிழக்கு நோக்கி நம்ம நின்றுக்கிட்டு இப்போ இவ்வளவும் பண்றதை விட இன்னொன்று இருக்கு. சிம்பிளா நீங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க காம்பஸை. அது பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனா நம்ம நார்மலா ஜெனரலா இப்படிப்பட்ட மெக்கானிசம் டெக்னாலஜி வந்ததுனால தான் நிறைய விஷயங்களை கத்துக்காமே விட்டுறோம். அதனால நீங்கள் திசைகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், ரொம்பவே பயனுள்ள பதில். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் சார். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வீடு வந்து பார்த்து எப்படியோ வாஸ்து பிரகாரம் பார்த்து வச்சுட்டாங்க. பட் என்ன மாதிரி பொருட்களை வாஸ்துப்படி என்ன மாதிரியான இடங்கள்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் சார். ஸோ அதற்கான தீர்வு எதனா சொல்லுங்க சார். அது ஒண்ணுமே இல்லைம்மா, ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம மக்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிறதா நினைச்சுக்கிட்டு காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க சிம்பிளா சொன்னாங்க அதுக்கு தான் 4 மூலைகளை 4 விதமான ஒரு விஷயத்தோட இணைச்சி சொல்றாங்க. உதாரணத்துக்கு தென்கிழக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்னின்றோம். அக்னின்னு என்ன மீனிங்? நெருப்புன்னா அங்க வந்து சமையல் ரூம் இருக்கலாம் இல்லையா? அது பெண்களுக்கான இடம். சமையல் என்பது பெண்களுக்கானது. இன்னைக்கு ஆண்களும் சமைக்கிறாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அக்னி இருக்கிறது சவுத் ஈஸ்ட்ல. இதே வந்து தெற்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யமராஜன் குடியிருக்கிற இடம்னு சொல்றாங்க. நேர் தெற்கு நான் சொன்ன 180 புள்ளி வந்து யமன் குடியிருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. இதே தென்மேற்குன்னு போனீங்கன்னா அங்கதான் பெண்களுடைய தாஸ்தாபூஸ்துகள், அதாவது நீங்க நகநட்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு பீரோ வச்சுக்கிறது. அதனாலதான் தென்மேற்கு வந்து பெட்ரூமா நாங்க கான்செப்ட் கொடுப்போம். அப்ப தென்மேற்குல பெட்ரூம் இருந்தா தலைவனும் தலைவியும் உரைகிற இடம். அப்ப அந்த தென்மேற்குல அந்த ரூமுக்குள்ளேயும் தென்மேற்குல வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ ஒரு பீரோ வச்சுக்கிட்டு அந்த பீரோல உங்களோட முக்கியமான தாஸ்தாவேஜுகள், நகநட்டு, முக்கியமான பொருள்கள், வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதனாலதான் அந்த ரூமை கட்டுகிற போதே நாங்க தென்மேற்குல ஜன்னல் வரக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன்னா ஜன்னல் இருந்தா அதுக்கு நேரம் நீங்க முக்கியமான பொருள் வைக்கிற பொருள் வைக்க முடியாது, ஜன்னலை உடச்சு எடுத்துட்டு போயிடலாம். பாதுகாப்பு வாஸ்துப்படியே தென்மேற்கு ஓப்பன் இருக்கக்கூடாது. அப்ப தென்மேற்குல முக்கியமான அறை, நீங்க தூங்கலாம். பெரியவங்க, அதாவது குடும்ப தலைவர் தலைவி சம்பாதிக்கிறவங்க தூங்கி எந்திக்கிறதுக்கு தென்மேற்கு. இப்போ மேற்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருண பகவானுடைய இடம். நேர் மேற்குல வந்து இப்போ உதாரணத்துக்கு வடமேற்குலையும் தென்மேற்குலையும் 2 பெட்ரூம் வச்சிங்கன்னா அதுக்கு இடையில நேர் மேற்குல 2 பாத்ரூம் வச்சுக்கலாம். தண்ணி புழங்குற இடம். வருண பகவான் என்ன அர்த்தம்? இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்குலையும் தண்ணி வைக்கலாம், அது பூஜை ரூமுக்கு உண்டான தண்ணி, குடிக்கிற தண்ணின்னு வச்சுக்கிட்டா. இது வந்து மழை பெஞ்சா எப்படி இருக்கும் தண்ணி? அசிங்கமெல்லாம் வருமா இல்லையா? எல்லாம் போய் சேர வேண்டியது. அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீங்க மேற்குல வைக்கலாம். வடமேற்குக்கு போனீங்கன்னா அருமையான பெட்ரூம். யார் தூங்கலாம்? உங்க வீட்டுல ஒரு வளர்ற பையன், ஒரு ஆண்மகன் இருந்து அந்த ரூமை கொடுத்தா அவன் பர்ஃபெக்டா சாப்பிட்டு தூங்கி நல்ல ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு பக்குவமா வச்சிருந்து நல்ல பழக்க வழக்கத்தோட சூப்பரா வந்து நிற்பார். அது வடமேற்கு இளைஞர்கள் முன்னேறுவதற்கு உண்டான இடம்.
வடக்குன்னு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே அதிர்ஷ்டம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து சில பேர் வந்து தென்மேற்கில் பூஜை ரூம், இப்போ தென்மேற்கில் பெட்ரூம் வச்சு அங்கே வந்து நகை நட்டு வைக்கிறதுக்கோ பியூரோ வச்சு செட் பண்ணுறதும் உண்டு. சில பேர் பெரிய பங்களா கட்டியிருப்பாங்க, நிறைய இடங்கள் இருக்கும். அப்போ தனியாகவே ஒரு ரூம் வச்சுக்குவாங்க. பத்திரங்கள் பதிவு பண்ணுற இடம் அல்லது பத்திரம் பதிவு வச்சுக்கிற இடம், இல்லாட்டா அந்த ரூமுன்னே வச்சு நிறைய பேப்பர்ஸு, பழைய பேப்பர்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்குவாங்க. இது நேர் வடக்கு திசையில் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வச்சுக்கிறது உண்டு. அதுதான் குபேர மூலைன்னு பேர். அதே போல் வடகிழக்குக்கு போனீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜை ரூம் வச்சுக்கலாம், பெரியவங்க படுத்துங்கிறதுக்கு ரூம் இருக்கலாம், ஸ்டடி ரூம் இருக்கலாம். அதனால் அந்த இடத்துல பாரம் வைக்கக்கூடாதும்பாங்க. இப்போ பாரம் வைக்கக்கூடாதுன்னா வேண்டாத பொருளை கொண்டு போடுறது. இப்போ வடகிழக்கில் ஒரு கார் பார்க் வச்சிங்கன்னா அங்கே கார் நிற்கும், அது பாரம். ஏன் கார் நிற்கக்கூடாதுன்னா கார் வந்து சுத்தமாக டயரோட வருமா, அசிங்கத்தோட உருண்டு வரும், திரும்ப இங்கே விட்டுட்டு அது வெளியில் போகும். அந்த இடத்த அசிங்கம் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம பாரமான பொருட்களை போட்டால் அது வீட்டுக்கு தேவையில்லாத பொருளாக இருக்கும், குப்பை சேர்ந்துடும். அந்த கடவுள் அருள் ஆசைகள் இருக்க இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். அதனால தான் ஒரு மியூசிக் ரூமாக இருக்கிறது, ஒரு பூஜை ரூமாக வச்சுக்கிறது இப்படிங்கிறது அங்கே. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இப்படிப்பட்ட பொருள்களை வச்சுக்கிட்டா அது தானாகவே வாஸ்துப்படி சரியாயிடும். நீங்கள் ஒரு அறையே இல்லை, ஒரு சுமாரான ஒரு குடியிருப்பில் ஒரு 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 சாதாரணமாக ஒரு வீட்டை கட்டி குடியிருக்கிறாங்க. அவங்க வந்து ரூமாக பிரிக்கலை, ஒரு ஹாலாக வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக கிச்சனை வச்சு வாழ்கிறாங்க கிராமப்புறங்களில். வேறு ஒன்றுமே வேண்டாம், இந்தந்த இடங்களில் இந்தந்த நிகழ்வை இந்தந்த பொருளை வச்சுக்கிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக வாஸ்து ஆகிடும். அந்த இடத்துல ரூம் இருந்தால் தான் வாஸ்துப்படி கரெக்டு, அது அடைச்சி வச்சா தான் அது வேலை செய்யும், அப்படியெல்லாம் இல்லை. அந்தந்த இடங்களில் அந்தந்த பொருளை வைத்து அந்தந்த காரியங்களை ஆற்றுகிற போது அந்த இடம் சிறப்பாக உங்களுக்கு ஒரு குட் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே ஒரு சொந்த வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா வாஸ்து கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போகிறாங்க அப்படின்னா அதுக்குமே வாஸ்து பார்த்து போகணுமா சார்? இல்லை, இது சொந்த வீடா வாடகை வீடாங்கிறது இல்லை மேட்ரு. இருக்கிற இடத்துல நமக்கு சாதகமான எனர்ஜி இருந்ததுன்னா அது எந்த இடமும் இருந்தாலும் போகலாம். அப்போ நம்ம வாஸ்து கான்செப்ட் அப்படிங்கிறதே வாடகை வீடு சொந்த வீடுங்கிறது வாஸ்து கிடையாது. அந்த இடத்தை எப்படி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள், அதில் நம்ம போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நாம் என்னவாக ஆக போகிறோம், எப்படி உயர போகிறோம், தாழ போகிறோம், இப்படிங்கிறது தான் அதில் கான்செப்டே தவிர சொந்த வீடு மட்டுமில்லை, வாடகை வீடுக்கு போனாலும் வாஸ்து பார்த்து போகிறது நல்லது. பட் இந்த செய்தியை கேட்குற இடத்துல சில நேரங்களில் வீட்டு ஓனர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முந்தின கட்டின வீடு சரியா இல்லைன்னு ஒவ்வொருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா பாவம் வாடகைக்கு ஆள் வர மாட்டாங்க. அதனால் எப்படி இருந்தாலும் வாஸ்து என்பது இருந்தால் நல்லது தான். ஓகே சார், ரொம்ப சிறப்பு சார். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து நம்ம வாஸ்து பிரகாரப்படி இந்த செடி வளர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா சார்? அது நிச்சயமாக இல்லைம்மா. இது வந்து தெரியாதனமாக, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு பின்னாடியும் ஒரு வியாபார நோக்கம் என்பது ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு கல்யாணம்னா அது இப்படித்தான் பண்ணணும், முதல்ல தாலி கட்டுறது மட்டும்தானே கல்யாணம். அது ஏன் இவ்வளோ பெரிய மண்டபம், இவ்வளவு ஆளுக்கு வேணும், இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும், இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எதற்கு? ஒவ்வொரு சம்பவத்திற்கு பின்னாடும் ஒரு வியாபார நோக்கம் என்பது இருக்குது. ஒரு கோயில் திருவிழா, அந்த கோயிலை சுற்றி எத்தனையோ கடைகள் போடுறாங்க, எத்தனையோ பேர்களுக்கு வியாபாரம், எப்படியோ பொருளாதார சுழற்சி என்பது ஏற்படும். இப்படித்தானே தவிர அது வாஸ்துப்படி பார்க்க போனீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் சைனீஸ் மெத்தடில் கண்ணாடி வச்சுட்டா போதும், அது அந்த எனர்ஜி அங்கேயே தடைப்பட்டு போகும். சில செடிகளை கொண்டாந்து உள்ளே வளர்த்தோம் அப்படின்னா அந்த செடிகள் அந்த எனர்ஜியை பூரா நெகட்டிவ் பூரா ஏற்றுக்கும் அப்படி என்று நம்பப்படுகிறதே தவிர அந்த செடி சொல்லிச்சா நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆக இதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆக செடி வளர்த்தாலோ கண்ணாடி மாற்றுறதுனாலையோ அல்லது ஒரு பொம்மையை கொண்டாந்து ஒரு மூலையில் வைக்கிறதுனாலையோ ஒரு ரிப்பனை கட்டி ஒரு இடத்துல தொங்க விடுறதுனாலையோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கேற்றி வைக்கிறதுனாலையோ லைட் எறிகிறதுனாலையோ எந்த நிவர்த்திகளும் வராது. அதாவது ஒரு கையில் ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா அந்த காயத்திற்கு முறையான மருந்து, அதுவே ரொம்ப ஒரு மாதம் அசிங்கமாக அந்த உடம்பை கெடுக்குதுன்னா ஆப்ரேஷன் பண்ணுறது தவிர ஒரு வழி இல்லை இல்லையா? அப்போ தானே வாழ முடியும். இப்படித்தான் வாஸ்துவை நீங்கள் பார்க்கணுமே தவிர சமரசம் பண்ணிக்கிறதும் சமாதானம் பண்ணிக்கிறதும் என்பது வாஸ்துவில் இல்லை. அது எப்படின்னா வியாதி முத்திக்கிட்டே போக விட்டுட்டு எண்ணெய் தடவிட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்குமே தவிர அப்படிலாம் இல்லவே இல்லை. எந்த மரங்கள் நட்டாலும், எந்த செடிகள் இட்டாலும், எந்த பூக்கள் பூத்தாலும் வாஸ்துவின்படி அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் சரியாக இல்லைன்னா அது குறைதான். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ அதை தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆன்லைன்லலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த செடி வளருங்க, உங்கள் வீட்டில் வந்து நல்லா பணம் வந்து செழிக்கும் அப்படின்னு எல்லாம் வியாபாரம். நம்புகிற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தீனி, அவ்வளோதான். நம்பிக்கை தான். நம்பிக்கையெல்லாம் அவங்களும் செய்கிறாங்க, பார்க்குறாங்க. சில நேரங்களில் ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான மீனை தொட்டியில் வச்சு வளர்த்தா அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜியே வராது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படிதான் இருந்ததா? இல்லை. ரொம்ப மீன் வளர்த்தவங்களும் சில நேரத்தில் கஷ்டத்தில் போனவங்க இருக்காங்க.
அதனால் இதெல்லாம் சும்மா, அதாவது நாம குறைய வச்சுக்கிட்டு அந்த குறைய வந்து வாய் பேச தெரியாத ஜீவராசிகள் தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுல நியாயம்? அது தர்மமா? முதல்ல நம்ம குறை பண்ணிக்கிறோம். ஒரு மீனை கொண்டாந்து வச்சு அதை வந்து தண்ணிக்குள்ளே கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி அதை வளர்த்து இது இன்னும் பாவம் செய்கிற மாதிரி ஆகிப்போகும். ஆமாம் சார், தப்புது. சிறப்பான பதில் சார். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர். பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே.